சென்சார் போர்டு அடுத்துமே வந்து கேவிட் மனு கொடுத்துருக்காங்க. அதுவுமே இப்போ அடுத்த 21ஆம் தேதி தான் நமக்கு வரும் அப்படின்னு. ஒரே நேரத்தில் 2 நெருக்கடிகள் கொடுக்குறாங்க விஜய் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு எப்படி நெருக்கடி? விசாரணை சிபிஐக்கு வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு கட்சி மேல எந்த கவனமும் செலுத்த முடியாம இல்லாட்டி மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. இந்த 2 வருஷத்தில் அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க. இப்போ இந்த 10 நாளில் தான் அப்படியே கட்சியை கவனிக்க முடியாமல் போகுது. இவர் தான் போகிறாரு, பொதுச் செயலாளர் மற்றவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க ஏதாவது பண்ண முடியாது, எல்லா கணக்குமே எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்களே அப்படின்னா என்ன சார் 41 பேர் செத்துட்டாங்க, அதை பற்றி கேட்க சொன்னால் நானே 30 நாள் துக்கத்தில் வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி தான் வரேன், நீங்கள் வந்து 41 பேர் செத்து போனதை பற்றி கேட்டீங்கன்னு பார்த்தா காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்களேன்னு கேட்குறீங்க. அது எஃப்ஐஆர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் பேஸில் தானே விசாரிக்கிறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்பொழுது விஜய் ஏவோன்னா கூட மாற்றலாம். அது சிபிஐ கையில் இருக்குது, இவர் ஒத்துழைக்கிறது மற்ற விஷயங்கள் கையில் இருக்குது. அதனால் இந்த விசாரணை என்பது பாஜக போயிட்டாருன்னா, அந்த கூட்டணிகிட்ட போயிட்டாருன்னா பெரிய அளவில் விஜய் அந்த கூட்டணியே வெற்றி பெறும். விஜயும் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவார்ன்ற இது பயத்தில் போக விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. அதில் அவங்க கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனும் மற்றவர்கள் தடுக்கிற வேலையை பண்ணுறாங்க. விஜய் வந்து எப்போவுமே லோக்கி இந்த மாதிரி எடுப்பார். ஆனால் லோக்கி என்னமோ ஒரு பெரிய இதில் போய் ஹாலிவுட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த மாதிரி எடுக்கிறது மொக்க படம். பெரும்பாலும் டார்க் மூடில் எடுக்கிறது, போதை மருந்துன்ற கலாச்சாரத்தை தாண்டி வேறு படமே இருக்காது. லோக்கி படத்தில் பாருங்கள், கைதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே போதை மருந்து இதுதான். இல்லை சார் எங்களுக்கு அதான் சென்சார் பண்ணி கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் என்ன? இல்லை நாங்கள் 9ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் உன் இஷ்டத்துக்கு நீ 9ன்னு போடுவேன், அதுக்கு உட்காந்து நாங்கள் இங்கே வேலை செய்யணுமா? இல்லை சார் 500 கோடியில் எடுங்க, 500 கோடியில் எடுங்க, 5 கோடியில் எடுங்க. எங்களுக்கு என்ன சட்டம் தான் எங்களுக்கு எதுக்கு. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டுச்சு, அவர் டெல்லி போயிட்டு வந்துட்டாரு, பல்வேறு கேள்விகள், கிடுக்குப்படியான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட்டுச்சா, இல்லை இந்த விசாரணையோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? இந்த ஒரு விசாரணையோட கல்டிவேஷன் யாருக்கு பலமாக போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த கரூர் சம்பவத்தில் 3 வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, விஜய் 12 மணிக்கு வருவார் அப்படின்னு பொதுச் செயலாளர் பேட்டி, விஜய்யுடைய அடிக்கடி நடத்துகிற அந்த ரோட் ஷோ, அந்த ரோட் ஷோனால் வந்த லேட்னால் வந்த குவிஞ்ச ஜனங்கள், போலீஸ் அதிகாரிகளுடைய வாக்குமூலத்தில் நாங்கள் வர வேணான்னு சொன்னோம், அதை மீறி இவர் வந்தார்ன்றது, சிங்கிள் ரோடுக்குள்ளே அந்த பஸ்ஸை கொண்டு வந்தது, இது மாதிரி விஜய் சைடில் இருக்கிற தவறுகள். பொதுமக்கள் வந்து விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் குமிஞ்சது. காலைல 7 மணிக்கு வந்து காத்து கிடந்தவங்களாம் இருக்கிறாங்க. வெளியேறுவதற்கான வழியே இல்லாமல் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ஜனங்க வந்து விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வந்தது. இது ஒரு ஆஸ்பெக்ட். 3வது, அதிகாரிகள். ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, விஜய் போன்றவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க, வேணும்னே ரோட் ஷோ நடத்துகிறாங்க, கும்பல் சேர்க்குறாங்க, அவருக்கு பேசுகிறதுக்கு வரல, அதுக்கு பதிலாக ரோட் ஷோ நடத்திட்டு வராரு. இந்த இடத்துல இவ்வளோ கும்பல் சேருது, இது பெரிய ஸ்டாம்பேட் ஆகும். 2 ரோட்டில் பாதி ரோட்டை மடிச்சிருக்கோம், அதில் நடுவில் சென்ட்ரல் மீடியன் இடம் கொடுக்காம தட்டி வச்சுருக்கோம். அந்த சைடு பொதுமக்கள் வெளியேறுகிற பகுதியில் பைக் பார்க்கிங்கு. அப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, காவல்துறையில் எல்லாருக்குமே அந்த ட்ரைனிங் இருக்கும். அப்போ எந்த வகையிலும் வெளியேறாத ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டின இது மாதிரி அதுக்குள்ளே கொண்டு வந்து பஸ்ஸை திணிக்கும் போது ஸ்டாம்பேட் ஏற்படும்ன்றது சாதாரணமாக தெரியும். அப்போ எத்தனை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் மேலதிகாரிகிட்ட பேசுனாங்க, இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, அரசு இதில் ஏன் அலட்சியமாக இருந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அரசு தரப்பில். இது அன்றைக்கி நடந்த அன்றைக்கி விஜய் தான் காரணம்னு போட்டு அடித்து துவைச்சாங்க. இவருடைய ஸ்டஃப் என்னென்னு அப்போ தெரிஞ்சது, ஓடி ஒளிஞ்சார். அன்றைக்கி நைட்டு முழுவதுமே அரசாங்க எந்திரங்கள் இவருக்கு எதிராக ஊடகங்கள் எல்லாமே அடித்து நகர்த்தினோம்னா, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இவர் போகிறாரு, ஏர்போர்ட்டில் இறங்கி ஓடுறாரு, பின்னாடி கேமராமேன் கேட்கல, இது சார் சார் சார்ன்றாங்க. ஒரு குரல் மட்டும், சார் 30 பேர் இறந்து போயிட்டாங்களே, உங்கள் பதில் என்ன சார்னு கேட்குது. ஒரிஜினல் விஷயம்ல அது இருக்காது. ஒரு சேனலு அந்த வாய்ஸை போட்டு சேர்த்து போடுறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் விஜய்க்கு எதிராக பிரச்சாரங்கள், முதல்வரே நேரடியாக வந்து பேட்டி, துணை முதல்வர் துபாயிலேருந்து வந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போ காலையில் எதிர்க்கட்சி தலைவரும் அண்ணாமலை போன்றவர்களுடைய பேட்டி அவங்கள காப்பாற்றுது. பொதுமக்கள் மத்தியிலையும் ஆமாம், ஏன் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இல்லையான்னு கொண்டு போகுது. அப்புறம் பார்த்தீங்க நீங்கள் அந்த ஒரு நபர் ஆணையம், அந்த ஆணையத்துக்கு ஆதரவாக அதிகாரிகள் பேட்டி, நீதிமன்றத்தில் சோமோட்டோ எடுத்து எஸ்ஐடி, இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பொழுதும் இவர்களால் எதுவும் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் விஜய் வந்து பாஜகவோட
எனக்கு உதவி பண்ணுங்கன்னு போகிறாரு. அது கூட்டணி பேச்சுவார்த்தையாக மாறுது. ஒரு 2, 3 சிட்டிங் போகுது. சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இங்கே கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டு வலிந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதான் கேட்டது விஜய் கேட்டது எஸ்ஐடி. மற்றவர்கள் கேட்குறாங்க அந்த ஃபேமிலி இவங்கெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இது அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு பிறகு இவருடைய நிலைப்பாடுகள் மாறுது. தனித்து போட்டின்னு மறுபடியும் பழைய ஆட்கள் அதில் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் டாமினேஷன்லாம் இருக்கும். ஏன்னா இவர் பாஜக போயிட்டாருன்னா அந்த கூட்டணிகிட்ட போயிட்டாருன்னா பெரிய அளவில் விஜய் அந்த அந்த கூட்டணியே வெற்றி பெறும். விஜயும் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவார்ன்ற இது பயத்தில் போக விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. அதில் அவங்க கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனும் மற்றவர்கள் தடுக்கிற வேலையை பண்ணுறாங்க. விஜய் வந்து எப்போவுமே குழம்பிய மனநிலையில் இருக்கிறவர். அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, நல்ல நடிகர் கூட கிடையாது. அவர் டைரக்டருடைய நடிகர். சொன்னால் நில்னா நிற்பார், அடினா அடிப்பார். ஃப்ளைட் எடுத்துகிட்டு பாகிஸ்தானில் போய் பார்க் பண்ணால் அந்த சீன்லாம் எப்படிங்க போக முடியும்னா கேட்க மாட்டார், நடிப்பார். எம்ஜிஆர் மாதிரியோ மற்றவர்கள் மாதிரியோ ஒரு திரைக்கதையை வலுவாக அமைக்கணும், ஒரு பாடல்களை நம்ம கருத்துக்களை சொல்லணும், சின்ன நெகட்டிவ் கேரக்டரோட கொண்டு வரக்கூடாது, இளம் தலைமுறையினரை நல்ல வழி கொண்டு வரணும், இந்த மாதிரி எந்த வித எண்ணம் கவலை இல்லாதவர். அப்படி இருந்திருந்தால் நீங்கள் 2020 ஒரு முடிவு பண்ணுறாரு நம்ம அரசியலுக்கு வரணும்னு. ஆனால் கடைசி படத்துக்கு முந்தின படம் போதை மருந்து விற்கிற மாதிரி நடிக்கிறார். ஹீரோவே போதை மருந்து விற்கிறார். அப்போ இவர் இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்ட போகிறாரு? இந்த மாதிரி அடிப்படை ஒரு நாலேஜ் கூட இல்லாத ஒரு நடிகர். நம்ம அரசியலுக்கு வர போகிறோமே, நம்ம கடைசி ஒரு 5-6 படங்களாவது ஓரளவுக்கு நாட்டுக்கு எதாவது நல்ல செய்தி சொல்கிற மாதிரி, ஒரு சமுதாய அக்கறை உள்ள இளைஞன் மாதிரி, அந்த மாதிரி எதாவது ரோல் பண்ணுவோம். நம்ம ஒரு மெசேஜ் சொல்லுவோம் நம்ம படத்து மூலிமா. இப்போ விஜயகாந்த் கூட பண்ணார், மெசேஜ் சொன்னார். அந்த மாதிரினா அதுவும் கிடையாது. அப்போ விஜயுடைய நாலேஜ் எந்த அளவுக்குன்னு தெரியும், நாலேஜ் லெவல். இப்படிப்பட்டவரை போட்டு குழப்பினோன்னா மாறுறாரு, இது பண்ணுறாரு. இந்த நேரத்தில் சிபிஐ விசாரணை நீதிக்கு கிடைத்த வெற்றியெல்லாம் பேசுகிறார். ஆனால் சிபிஐ விசாரணை இவர்களுக்கு எதிராகவும் திரும்பும் அப்படின்றதுக்கு தான் இந்த விசாரணை. இதெல்லாம் அதுக்காக விசாரணைக்கே கூப்பிடக்கூடாதா அப்படின்னா விசாரணைக்கு கூப்பிட தான் செய்வாங்க. விஜயையும் கூப்பிட தான் செய்வாங்க. அவர் தானே பஸ்ஸுக்குள்ளே இருந்தார், அவரை சுற்றி தானே எல்லாமே நடந்தது. அவரும் ஒரு விட்னஸ் தான். அப்போ அவர் விட்னஸா இல்லை என்னவான்றத விசாரணை முடிவில் தீர்மானிக்கும். ஓகே, இப்போதைக்கு விட்னஸாக தான் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விட்னஸ் கிடையாது, அவர் சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர் ஒருத்தர், அவ்வளோதான். குற்றம் சாட்டப்பட்டவர்கள். எஃப்ஐஆரில் இருக்குல்ல பேர், இல்லாட்டி ஏன் கூப்பிட்றாங்க? குற்றம் சாட்டப்பட்ட எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படலைங்கிற செய்தி அண்ட் அதர்ஸ் போட்டாலே யாரும் சேர்க்கலாம். அதனால் அண்ட் அதர்ஸில் இவரெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, ஏன் இவர் மட்டும் குற்றச்சாட்டப்பட்டவரா? ஆதவர்ஜுனா. ஓகே, நிர்மல்குமார் புஷியானந்து மாவட்ட செயலாளர் தானே, ஏன் ஆதவர்ஜுனா கூப்பிட்டாங்க? அப்போது அண்ட் அதர்ஸில் இவங்க எல்லாம் வருவாங்க. ஓகே, அதில் விஜய் ஏவோன்னா கூட மாற்றலாம் நினச்சா. அது எஃப்ஐஆர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் பேஸில் தானே விசாரிக்கிறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்பொழுது விஜய் ஏவோன்னா கூட மாற்றலாம். அது சிபிஐ கையில் இருக்குது, இவர் ஒத்துழைக்கிறது மற்ற விஷயங்கள் கையில் இருக்குது. அதனால் இந்த விசாரணை என்பது இப்படி தான் போயிருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானம். இன்னொரு அனுமானம், விசாரணை அதையும் தாண்டி போகும். அழுத்தங்களை அவங்க ஒரு பாஜக கூட்டணியில சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. அதுக்கான வேலையும் நடந்திருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது, அப்படி இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் அரசியல். 2011 60 சீட்டு ஒத்துக்கிட்டாரு கலைஞர். 3 சீட்டில் விவாதம் போகுது, பிரச்சனை ஆகுது, மேலே ரைடு நடக்குது, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த மாதிரி பல காங்கிரஸ்லாம் பண்ணியிருக்குல்ல. அதனால் இதெல்லாம் நீங்கள் தானே போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. இப்போ நீங்களே காரியம் ஆனோன்னா நான் ரெடியாக வரவா நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக அவ்வளோ ரசான்னு கூப்பிட்றாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ அரசியலில் எது வேணால் நடக்கலாம். இன்னொன்று, சாதாரண போலீஸ் விசாரணையிலேயே வெறுமனே அந்த சம்பவம் பற்றி மட்டும் விசாரிக்க மாட்டாங்க. உங்கள் பேக்ரவுண்டு என்ன, அது என்ன, இது என்ன, தேவையற்ற கேள்விகள்லாம் வரும். சொத்து மதிப்பு என்ன, எத்தனை வீடு வச்சுருக்கீங்க, இந்த கார் என்ன, அவர் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவர் யார், அவருக்கு உங்களுக்கு எப்படி தொடர்பாச்சு, இந்த மாதிரி பல விஷயம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும்? புஷி இவ்வளோ இது வச்சுருக்காரு, இவ்வளோ பார் வச்சுருக்காரு, இந்த இடத்துல இது வச்சுருக்காரு, இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு, இதெல்லாம் நீங்கள் புஷி உங்கள் பினாமியா, ஆதவர்ஜுனா கூட ஏன் திடீர் நட்பு, ஆதவர்ஜுனா கட்சிக்கு செலவு பண்ணுறாரா, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா, அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பல விஷயங்கள் விட்டு கேட்பாங்க. ஒரு விமானம், தனி விமானம் மூலயமா போகிறதும் விமர்சனமாக இருக்குது. ஒவ்வொரு சார்ட்டர் ஃப்ளைட் போகிறீங்க, இங்கேருந்து மலேசியா போகிறீங்க, பல இது பண்ணுறீங்க, 100 ரூபா டிக்கெட் 1500 விற்கிறீங்க ரசிகர் மன்ற போர்வையில். அந்த பணம்லாம் எங்கே போகுது? ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளோ வந்திருக்குது, அந்த பணம் எங்கே போச்சு? அது ஒன்று இருக்குல்ல. தேவராஜ்னு ஒருத்தர் இப்போ வரைக்கும் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, அரசாங்க நிர்ணயித்த விலையிலேயே டிக்கெட் விற்கணும்னு. கபாலியிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு.
வழக்குகள் அப்படியே தான் இருக்குது. அப்போ அந்த காசுலாம் எங்கே போகுது? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி நம்முடைய ஆசையை நமக்கே சொல்ல வைக்கிறான். இப்படி தான் இருக்கணும்னு. அதான் நைட் 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நம்மள்ட்ட ஒரு இதை உருவாக்குறான். நம்ம பார்த்துட்டு நம்மளும் நைட் 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டா தான் நம்ம மனுஷன், நம்ம ஒரு ஐடி ஊழியர், நம்ம ஒரு இதுனா இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? பைக் எடுத்துகிட்டு நைட்டு சுற்றணும், ஃபேமிலியோடு போய் நடுராத்திரி 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ணும், சின்ன குழந்தைகளுக்கும் வாங்கி தரணும், அந்த சைக்கிளே மாற்றணும். பெஸ்ட்டு உணவு அப்படின்னா காலையில் டிஃபனு, மத்தியானம் 12-1 மணிக்குள்ளே சாப்பாடு, 6-7 மணிக்குள்ளே இரவு சாப்பாடு, ஒரு 35-40 வயசுக்கு மேலே. அதற்கு பிறகு எதுவும் பெருசாக சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இங்கே கல்ச்சர் எப்படி மாற்றப்படுது? 2 மணிக்கு போய் சாப்பிட்லான்னு. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. படம் போட்டால் அன்றைக்கி போய் பார்த்துடணும். பைக்கில் கீக்கில் எங்கேயா போய் பார்த்துட்டு வெளியில் அந்த யூடியூபர்ஸ் நீட்டிகிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி ஐயோ தலைவா கேட்டுறாத கோலா காண்டாயிடுவேன் அப்படின்றது, சூப்பர் படம்ன்றது, டீகோடு பண்ணுறது. லோக்கி இந்த மாதிரி எடுப்பார். ஆனால் லோக்கி என்னமோ ஒரு பெரிய இதில் போய் ஹாலிவுட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த மாதிரி எடுக்கிறது மொக்க படம். பெரும்பாலும் டார்க் மூடில் எடுக்கிறது, போதை மருந்துன்ற கலாச்சாரத்தை தாண்டி வேறு படமே இருக்காது. லோக்கி படத்தில் பாருங்கள், கைதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே போதை மருந்து இதுதான். அப்போ இந்த மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் போதையில் தான் இருப்பார். மாஸ்டர்லாம் நான் எப்படி இருப்பார்? ப்ரொஃபஸரு போதையில் தான் இருப்பார். இந்த மாதிரி கலாச்சாரத்தை உருவாக்குறவங்களுக்கு இவங்க உட்காந்து டீகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இது மாதிரி வர்ற வருமானங்கள் இருக்குல்ல, அது எங்கே போகுது? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. முன்னெல்லாம் வந்து ஒரு படம் வெளியானால் ஒரு 50 தேட்டரில் இதாகும். 50 தேட்டரில் 3 ஷோ அப்படின்னா 150 ஷோ ஒரு நாளைக்கு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2000 ஸ்க்ரீன், 3-4 ஷோ, அதுவும் ஸ்பெஷல் ஷோ போட்டால் 5 ஷோ. 5 ஷோ இன்ட்டு 2000னா 10,000. 10,000னா 150 ஷோ ஒரு நாளைக்குனா 10,000 ஷோ ஒரே நாளைக்குனா எத்தனை நாள் ஓடுற படத்துக்கான காசை இவர்கள் ஒரு நாளில் எடுக்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கான்செப்டில் எவ்வளோ பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த பணம் எங்கே போகுது? மற்ற நாளில் கம்னு இருப்பாங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எல்லாமே விசாரணை செஞ்சு எல்லாம் சார்ந்ததாங்க. எல்லா கணக்குமே எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்களே அதுன்னா என்ன சார் 41 பேர் செத்துட்டாங்க, அதை பற்றி கேட்க சொன்னால் நானே 30 நாள் துக்கத்தில் வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி தான் வரேன், நீங்கள் வந்து 41 பேர் செத்து போனதை பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்களேன்னு கேட்குறீங்களேன்னா கேட்டது பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இது. அதனால தான் இந்த கிடுக்கி பிடி கேள்விகள்ன்றாங்கல்ல, கிடுக்கி பிடி கேள்விகள்னால் இப்படி தான் இருக்கும். அப்புறம் இவங்க நம்பாளுங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா டம்மாஸாக இருக்கும். விஜய் இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம். இவர் எந்திரிச்சு போனால் உங்களே இல்லைங்க பின்னாடி ஒரு விஜய் இருக்கார் அவர் வாங்குவாங்களாம். இப்படி தோலில் போகும்போது இந்த அறிவழகன் அந்த ஹீரோ அப்படி தடவிட்டு போவோமே அந்த மாதிரி தட்டிட்டு போவாங்களாம். என்னன்னா டீகோடு பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? கொடுமை. சரி, அவங்களுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நடுவில் உணவு இடைவேளை கொடுத்தாங்க, ரொம்ப இதுவாக தான் இருந்தாரு. தண்ணிலாம் கொடுக்காம இருப்பாங்க, அது காமன். ஆனால் அவருக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்னோ மாதிரி டிக் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குமா சார்? விசாரணையே அப்படிதாங்க. ஓகே, ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, இல்லை டைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க டைப் பண்ணுவாங்க இல்லையா? கொஷின் இருக்கும், அந்த கொஷினுக்கு உங்களே பதில் எழுத சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களே எழுதிக்குவாங்க, நீங்கள் சொல்ல எழுதுவாங்க. எல்லாம் முடிச்சு லாஸ்ட்டில் சைன் பண்ணுவாங்க. அதுதான் விசாரணை. இங்கே போலீஸ்லேயே அப்படி தான் நடக்கும். ஓகே சார், இப்போ இந்த விசாரணை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேற்று வந்த இன்னொரு செய்தி, நமக்கு ஜனநாயகன் படம் அது குறித்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சென்சார் போர்டு அடுத்துமே வந்து கேவிட் மனு கொடுத்துருக்காங்க. அதுவுமே இப்போ அடுத்து 21ஆம் தேதி தான் நமக்கு வரும் அப்படின்னு. ஒரே நேரத்தில் 2 நெருக்கடிகள் கொடுக்குறாங்க விஜய் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு. எப்படி நெருக்கடி? விசாரணை சிபிஐக்கு வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு, கட்சி மேல எந்த கவனமும் செலுத்த முடியாம மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. இந்த 2 வருஷத்துல அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க. இப்போ இந்த 10 நாளில் தான் அப்படியே கட்சியை கவனிக்க முடியாமல் போகுது. இவர் தான் போகிறாரு, பொதுச் செயலாளர் மற்றவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க ஏதாவது பண்ண வேண்டியதானே? உலகத்திலே அதிசிறந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்து பிரபலமான ஒரு தலைவராக இருந்து வந்த செங்கோட்டையன், அரை மணி நேரம் பேட்டி 6 மணி நேரமாக பேசக்கூடியவர், அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பண்ண வேண்டியதானே? செங்கோட்டையன் வந்தார்ல, 28 பேர் கொண்ட கமிட்டிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் என்ன பண்ணார்? இன்ன வரைக்கும் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு? இன்ன வரைக்கும் கூட்டியிருக்காராங்க? இல்லை, அவர் வேலை நாங்கள் அதானுங்க. கூட்டி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதான் பேசணும்ல. ஏன் அவரால் கூட்ட முடியல? செங்கோட்டை எங்கே உட்காந்து வேலை செய்கிறாரு? இதுதான் அந்த கட்சி. அதை விட்டுருங்க, நெருக்கடின்னு சொல்கிறீங்க. சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸுன்ற பிரிவில் இந்த விசாரணை வருது. அதனால தான் அந்த டெல்லிக்கு கூப்பிட்றாங்க. அவர் அந்த ஆஃபீஸுடைய இதெல்லாம் டெல்லி, அதனால் டெல்லி கூப்பிட்றாங்க. போக போகிறீங்க, பதில் சொல்ல போகிறீங்க. சென்சார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சென்சார் வந்து
விஜய் வந்து இந்த சென்சார் பிரச்சனையை அவருடைய 33 ஆண்டு திரை வாழ்க்கையில் பல தடவை சந்திச்சிருக்கார். தலைவான்னு நினைக்கிறேன், அந்த படம் இதே மாதிரி பிரச்சனையில் மாட்டி 10 நாள் பொறுத்து ரிலீஸ் ஆச்சு. சில படங்கள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காலையில் வரைக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்காம பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் கிடச்சிடுறான் வந்துருக்கு. உங்களுக்கு நான் சொன்னேன்ல, இவர் டைரக்டருடைய நடிகர், அதை தாண்டி இவருக்கு நாலேஜ் கிடையாதுன்னு. அப்படி இருந்திருந்தா 33 வருஷம் அனுபவம் இருந்திருந்தா, அரசியலுக்கு வந்துட்டோம், பாசிசன்றோம், பாயாசன்றோம், கடைசி படம் பெரிய பிரச்சனைலாம் சந்திக்கும், எப்படியும் சென்சாரில் பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். அப்போ இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி கரெக்டாக படத்தை இது பண்ணுங்கள். மே மாதம் முடிச்சா இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 3 மாதம்னா செப்டம்பர் அக்டோபரில் முடிஞ்சிருக்கும். 60 நாளைக்கு முன்னாடியே சென்சார் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னா நீங்கள் 60 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும் சென்சாருக்கு. கொடுத்தா இது இல்லை அது இல்லைன்னா டக்குன்னு மூவ் பண்ணி ஜனவரி 9ன்றப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய ஆட்கள்லாம் வழக்கம் போல் தட்கலில் போட்டு பண்ணுவாங்க. அப்போ ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா அது சாதாரண காலம்னா பரவாயில்ல, இவருக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும்ல. அப்போ சட்டப்பூர்வமாகவே கேட்குறாங்க, இது தப்பு, டிஃபென்ஸ் பற்றி எடுத்திருக்க, எங்கே என்ஓசி வாங்கினியா, இது எடுத்திருக்க அது எடுத்திருக்கேன்னு ரிவைஸ் கமிட்டி அனுப்புவோம் அப்படின்னா, அதுக்குள்ளேயும் இவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா, கோர்ட்டு என்ன கேட்குது, கோர்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க, சென்சார் போர்டு கொடுக்குற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும், எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு நீங்கள் சொன்னீங்க நான் கொடுத்துட்டுனா நாளைக்கு யாராவது வழக்கு போட்டால் நாங்கள் தான் சந்திக்கணும், வேறு பிரச்சனை இருக்குன்னு ரிவைஸ் கமிட்டி அனுப்புகிறோம், நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து முன்னாடி இவரையும் கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டு சிங்கிள் ஜட்ஜி இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, மறுபடியும் ரிவைஸ் கமிட்டி அனுப்ப சரியில்லை அப்படின்னு அவங்க சிஜே கிட்டே போகுது, தலைமை நீதிபதி அமர்வு, அங்கேயும் போய் இதே சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமே இவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் பரிசீலனைக்கு ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புகிறோன்னு சொல்கிற நேரத்தில் இவங்க சான்றிதழை கொடுன்னு சொன்னால் என்னங்க நியாயம் இது, எங்கள் ஒர்க்கை இவங்க கெடுக்கிற மாதிரின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர்ஸ், சொலிசிட்டர் ஜென்ரலு, அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜென்ரல் 2 பேருமே வராங்க, துஷார் மேத்தா, சுந்தரேசன். அப்போ சிஜே கேட்குறாரு, என்னங்க பிரச்சனை, இல்லை சார் எங்களுக்கு அதான் சென்சார் பண்ணி கொடுக்குறேன்றாங்களா, அப்புறம் என்ன, இல்லை நாங்கள் 9ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அன்றைக்கி உன் இஷ்டத்துக்கு நீ 9ன்னு போடுவேன், அதுக்கு உட்காந்து நாங்கள் இங்கே வேலை செய்யணுமா, சார் 500 கோடியில் எடுத்துகிறோம், 500 கோடியில் எடுங்க, 5 கோடியில் எடுங்க, எங்களுக்கு என்ன சட்டம் தான் எங்களுக்கு எதுக்கு, அவங்க தான் முடிச்சு தரேன்றாங்களா, அப்புறம் என்ன 21ஆம் தேதி விசாரணை கிளம்பு அப்படின்ட்டாங்க. முடிஞ்சதா, ஒரு நல்ல வக்கீலை வச்சு ஒரு சட்ட போராட்டம் முகல்ரோத்தைக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க, ஆனாலும் இதில் பாயிண்ட் கரெக்டாக இருக்கிறனால, லீகலாக இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து என்ன, இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க, இவங்க சென்சார் போர்டு கேவியட் போட்டிருக்காங்க. கேவியட்னா, நீங்கள் இதில் ஏதாவது முடிவெடுத்து தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா, உத்தரவு போடுறீங்கன்னா எங்களை கன்சல்ட் பண்ணாமல் போடக்கூடாது, எங்களை விசாரிக்காமல் போடக்கூடாது. இப்போ நேற்று வரும்னு பார்த்தாங்க, இன்றைக்கி லிஸ்ட் அவுட் ஆகும்னு பார்த்தாங்க, ஆகலை. இதோட 15ஆம் தேதி தான் லிஸ்ட் அவுட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். அப்போ படம் வர்றதுன்றது 20-22 தேதி ஆகிடும். இதுதான் நிலமை. இதில் இவர்களுக்கு எங்கே நெருக்கடி, தப்பு எங்கே வருது, நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததில்ல, உங்களுக்கு இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் வரும்னு தெரியும்ல, 600 கோடி முதலீடு பண்ணியிருக்கீங்க, அப்போது நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துட்டு சட்ட ரீதியாக அவங்க பிடிக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு இந்த தெருவுலேயே நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டராக பெரிய இதுவாக இருக்கிறீங்க, லோக்கல் டிராஃபிக் ஜேசி உங்களுக்கு நல்லா பழக்கம், டெப்டி கமிஷனராக பழக்கம், நீங்கள் வரல எனக்கு என்னென்னு கார் ஓட்டு போகிறீங்க, சீட் பெல்ட்டு போட மாட்டேங்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு போகிறீங்க, போலீஸ் மடக்குறாங்க, உடனே ஃபோனை போட்டு சார் பேசுங்க சார் ஜேஸ்ட்டு கொடுக்குறீங்க, ஏன் தேவையில்லாதது மடக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தடவை வரும்போது அந்த ஆளே சார்ஜெண்ட்டே பார்க்குறாரு, இவங்கள எதுக்கு மடக்கணும், ஜேசிக்கு தெரிஞ்சவங்க பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு எதுக்கு ஆகும்னு நல்லா போகிற வரையும் ஓகே. அந்த ஜேசி மாறிட்டார், டிசி மாறிட்டார், இவர் காத்துக்கிட்டு இருக்காரு, பேட்டா வரட்டும் பார்த்துக்கலான்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக சீட் பெல்ட்டு போடணும், கரெக்டாக போகணும். அப்போ மடங்கினா கூட போங்க மேடம்ன்றாப்புல. நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் பழையபடியே போனீங்கன்னா என்ன ஆகும், நான் யார் தெரியுமா, நீங்கள் யாராக இருந்தாங்க சீட் பெல்ட் போடலைங்க, உரம் கட்டுங்க, ஃபைனை கட்டு போங்கன்னு. இதுதான் விஜய்க்கும் நடக்குது. நீங்கள் சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் தட்கலில் போட்டு எடுக்கலாம், விஜய் பெரிய நடிகர், பெரிய நிறுவனம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணி கொடுப்பான்னுவாங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு இதான் கடைசி படம், அந்த படம் இந்த படம்னா அப்போ விதிமுறைகளை
கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, இப்போ எப்படி சிபிஐயோ இடியோ வந்து பாஜக வந்து கையில எடுத்து நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ சென்சார் போர்டும் மாறிடுச்சு அப்படின்னு. இவர் மட்டும் இல்ல, பல்வேறு தலைவர்களும் இதை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? பல்வேறு தலைவர்கள்னா எந்த தலைவர்? காங்கிரஸ்ல இருக்கிற காங்கிரஸ்ல. நிறைய தலைவர்கள் அவ்வளோதான். சொல்லியிருக்காங்க. இதே காங்கிரஸ் மம்தா தான். சொல்லியிருந்தாங்க. இதே காங்கிரஸ் மம்தாவும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம்லாம் பெருசாக கிடையாது. ரெண்டும் ஒரே ரூட்டு தான். இதில் மம்தா இன்னும் கொஞ்சம் அரகண்ட்டு. இதில் காங்கிரஸ் தலைவர்கள் தான் அதிகமாக புலம்புறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, விஜயோட நெருக்கம் காட்டுற மாதிரி காட்டினா டிஎம்கில் சீட்டு கெயின் பண்ணலான்னு ஒரு இது. இன்னொரு விஷயம், இந்த காங்கிரஸ் தான் குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆர்கே செல்வமன் எடுத்தார். அருமையான படம். அதை கடைசி வரைக்கும் வெளியே வர விடும் இல்லையா? 10 வருஷமாக அவர் போராடி தான் இருந்தார். அதுக்கப்புறம் அது நிலமை வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போது இவர்கள் தான் இன்றைக்கி நியாயம் பேசுகிறாங்க. இன்னொன்று, இங்கே எங்கே இவர் முதல்வர் சொல்கிறார் இடி சிபிஐ அது இதுன்னு. இடி என்ன உங்களை என்ன சும்மாவா வருது? தப்பு நடந்தால் தானே வருது. இப்போது 2 மேட்ரு உங்களுக்கு இடி முழு பக்கம் கடிதம் 250 பக்கம் 600 பக்கம்னு கொடுத்து வழக்கு பதிவு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் பண்ணுறீங்களா? இல்லை பண்ண மாட்டோன்னா சொல்லுங்கள். கோர்ட்டில் இப்போ இருக்குது, உடனே விஜிலன்ஸு விசாரணைக்கு போடுறீங்க. எதுவும் குற்றம் நடக்காம வருது? இடி செந்தில் பாலாஜிகிட்ட வந்துச்சு, நீங்கள் தானே சொன்னீங்க செந்தில் பாலாஜி மாதிரி பெரிய குற்றவாளி சிறையில் தள்ளாமல் விட மாட்டேன், இந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு. உங்ககிட்ட வந்தோடனே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு அவர் அவ்வளோ பாதுகாத்தீங்க, இலாகா இல்லாத மந்திரியெல்லாம் வச்சிங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிற இடின்னா, இடி அது வேலையை தானே பார்க்குது. இடி சும்மாலாம் வர முடியாதுல்ல. ஏதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஒரு மூல வழக்கு இருக்கணும், அப்போ தான் வர முடியும். மூல வழக்கு இல்லாமல் எப்படி வராங்க? அப்போ இருந்தால் தானே வர்றாங்க. அப்புறம் இடி இது பண்ணிச்சு. அது இவர் அந்த சென்சார் போர்டு மேட்டரில் இவங்க இதையும் சேர்த்துக்கிறது எல்லாம் அநியாயம். ஏன்னா இவர்கள் மத்திய அரசே குற்றம் சாட்டணும். இந்த மேட்டரில் விஜய் இருந்தாலும் பரவாயில்ல, மத்திய அரசு விஜய் பழி வாங்குற கருத்து பரவுதா, நம்மளும் சேர்ந்துக்குவோம். பொதுமக்கள் மத்தியில் மத்திய அரசு பாரு அப்படி பண்ணுது அப்படின்னு. என்ன பண்ணாலும் ஓட்டு விஜய்க்கு தான் போகும், உங்களுக்கு ஒன்றும் இறக்கப்பட்டுலாம் போட மாட்டாங்க. விஜய் அமைதி காக்குறாருங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல அவர் குரல் கொடுக்கலங்கிற விமர்சனம் வந்ததை தாண்டி இப்போ இவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இவர் ஒரு விஷயம் பண்றாருனாலும் அவரும் சரி, அவர் கட்சி ஆதரவாளர்களுமே சரி, எந்த ஒரு குரலுமோ இல்லை அதை பத்தி கண்டனங்களோ இல்லை அதை பத்தின எந்த கருத்து கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுலயுமே அவங்க சைலன்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. இது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா இல்லை என்ன சார்? அமைதி புரட்சி. நம்ம ஊரில் பயந்தாங்குழித்தனத்துக்கு பேர் அமைதி புரட்சி. இது ஒரு பால்வாடி கட்சின்னு சேகர் பாபு சொன்னார்ல, நான் கூட சொப்பு கட்சின்னு சொல்லுவேன். பால்வாடி கட்சின்றது இன்னும் நல்லா கரெக்டான வார்த்தையாக இருக்குது. இந்த பால்வாடினா என்னது? சின்ன சின்ன குழந்தைகள், எல்கேஜிக்கும் கீழே இருக்கிற குழந்தைகள் ஒரு இடத்துல இருக்கிறது, அது பால்வாடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அரசியலில் எல்கேஜி யூகேஜி எல்லாம் சேர்ந்து ஒரு ரிட்டையர் ஆன ஒரு பழைய ஒரு வாத்தியார் செங்கோட்டையன் போகிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒரு பால்வாடி கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பால்வாடி கட்சிக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் எதாவது கேட்டிங்கனாலும் ட்விட்டரில் எதாவது போட்டிங்கனாலும் உனக்கு என்ன, இது எங்கள் கட்சி, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒரு கட்சி ஆரம்பித்து இது பண்ண. என்னையா கட்சி ஆரம்பிச்சிக்கிற, தூய்மை பணியில் போராடுறாங்க, ஏதாவது ஒரு அறிக்கை உடையா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நெருக்கு, நீ என்ன தான் நீ முதலமைச்சராக வரணும்னு ஆசை இருக்குது, அப்போ தமிழ்நாட்டு பிரச்சனை நீ புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையை நீ பேசணும், அதுக்கு அறிக்கை வரணும், பத்திரிகையாளர் சந்திக்கணும், இதெல்லாம் பண்ணணும், உன் கட்சியினரை போராட்டம் நடத்த சொல்லணும், போராடுகிறவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கணும். தற்கொலை பண்ணிட்டான் ஒருத்தன், அவன் குடும்பத்துக்கு போய் மாலை போட்டு ஏதாவது நிதி உதவி பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே கட்சி. என்னங்க இதுன்னா, நீ கட்சி ஆரம்பி, அதில் பண்ணிக்கோ, நாங்கள் இப்படி தான். என்ன இப்படி தான் 30 நாள் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சார். அதை என்ன சொன்னாங்கன்னா அமைதி புரட்சின்னாங்க. இவர் கரூர் சம்பவம் நடந்தவுடனே அந்த ஏர்போர்ட்லேயே, திருச்சி ஏர்போர்ட்லேயே ஒரு பேட்டி கொடுத்துடலாம். சரி, எப்படி ஓடினார் பார்த்தீங்களா? கொஞ்சம் நின்று, எங்கள் சம்பவம் ஒரு மோசமான விபத்து, என்னை வந்து மனதளவில் என்னை நொறுங்கி இருக்குது, நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு நான் நாளைக்கு பேசுகிறேன், தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க. ஏதோ ஒரு ரிப்ளை, ஏதோ ஒன்று நின்று பதில் சொல்லியிருக்கணும். எப்படி ஓடினார்? தள்ளிக்கிட்டு என்னமோ வழக்கமாக ஒரு ரசிகர் மிஸ் ஆகி ஓடுவார் தெரியுமா, அந்த மாதிரி ஓடினார். புறமுதுகிட்டு ஓடுவதுன்றது நான் அப்போ தான் பார்த்தேன். முதுகு காட்டிட்டு ஓடுறது தான் புறமுதுகிட்டு ஓடுவதுன்னு வாங்க. சரி, அங்கேருந்து உங்களுக்கு ஆசுவாசப்படுத்துறதுக்கு டைம் இருக்குது. ஃப்ளைட்டில் ஏறுறீங்க, இங்கே சென்னை வந்து இறங்குறீங்க, அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்கிரிப்டே ரெடி பண்ணிக்கலாம், இப்படி பேசலாம், இப்படி பண்ணலான்னு. அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை, இவருக்கும் நாலேஜ் இல்லை. அங்கேயே இறங்கி ஓடுறாரு. சரி, வீட்டுக்கு போயிட்டீங்க, அன்னைக்கு காலையிலேயே முதல்வர்லேருந்து எல்லோரும் பேசுனதா டிவியில் பார்த்துட்டு ஒரு பதில் போடலாம், அதுக்கும் ஆள் இல்லை.
சரி என்னங்க பண்ணலான்னு ஒரு கூட்டத்தை மாவட்ட செயலர் கூட்டத்தையோ இல்லை நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகள் இருப்பாங்களா கூட்டலான்னா கூட்டுறதுக்கு ஏன்பா எல்லாத்தையும் கூட்டுப்பான்னு சொல்கிறதுக்கு புஷி எங்கன்னா புஷி தலைமறைவு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப், ஃபோனை ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துட்டு தலைமறைவு. சரி ஆதவ வச்சு பண்ணலான்னா ஆதவ் தலைமறைவு. நைட்டு ஜொன்சின்னு போட்டு பிரச்சனை ஆகிட்டு டெல்லி எஸ்கேப்பு. சரி நிர்மல் எங்க, நிர்மல் மதுரை. இப்படி எல்லாரும் தலைமறைவு. இனி என்னத்தை நீங்கள் இது பண்ணுவீங்க? ஒரு கட்சினா இக்கட்டான நேரத்தில் எல்லாம் ஒன்றா இருந்து பேசி ஒரு அறிக்கை உடனே வெளியிடணும். யாரையாவது ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு விஜய் இதை தான் இது பண்ணுறாரு, மனதளவில் நொறுங்கி போயிருக்காரு, பேசுகிற மனநிலையிலே அவர் இல்லை அப்படின்னு ஏதாவது பண்ணணும். எதுவுமே இல்லை, எல்லாம் எஸ்கேப்பு. நீ மட்டும் உக்காந்துட்ருக்காரு. 2 நாள் பொறுத்து பேசுகிறீங்க, சாதாரணமாக பேசலாம்ல. வழக்கமாக அங்கிள் அதெல்லாம் அந்த மாடுலேஷன்லாம் போய் அப்படின்றாரு. இந்த இதில் சொல்லுவாங்கள்ல எப்படி இருந்தனா அப்படின்னா குரலை குறைச்சிக்கோ. லாஸ்ட்டில் அவர் எடுத்து போய் இதான் கரெக்டாக யோ பேசவே இல்லையா நானுன்னு விவேக். அது மாதிரி சிஎம் சார் அவர்களே நீங்கள் நடவடிக்கை வேணும்னா என் மேலே எடுத்து என்ன துணி. அப்போ இவர் அந்த அளவுக்கு ஒரு பயம், ஒரு பிரச்சனை என்னான்னு புரிதல் இல்லை. அது ஒரு ஆக்சிடெண்ட்டு. காலையில் வர்ற எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடியுதுல்ல, என்னையா என்ன பண்ணிட்டார் அவரை போய் குற்றம் சாட்டுறீங்க? அவர் ஒரு காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? என்னமோ விஜய் தான் பண்ண மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு பேச தெரியுதுல்ல. ஏன் உங்களுக்கு தோணலை? அதான் அனுபவம். அண்ணாமலை சொல்கிறார்ல, என்னையா க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு தெரியுமா? காவல் அதிகாரிகளுக்கு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு தெரியாதா? உயர் அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்தீங்க? இவ்வளோ கும்பல் கூடுத, இந்த கீழே அதிகாரி மேல் அதிகாரி என்ன பேசினார், என்ன ஆலோசனை பண்ணீங்க, இந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை கூட கேட்குறதுக்கு இவருக்கு தெரியல. ஏன்னா இவர் போவார், நடிப்பார், வந்துடுவார், அவ்வளோதான். இதில் ஆசை காமிச்சிட்டாங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னோடனே இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் முட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ இந்த சம்பவம் அவருக்கு பாசிட்டிவாக தான் போகுங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல சார். இப்போ பாஜக மத்திய அரசு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலம் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சது கூட அவருக்கு பலமாக தானே மாறுது. அவரை நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க, கொள்கை எதிரின்னு சொன்னது உண்மைதான். பாஜக பி டீம் கிடையாது. பாஜக திருப்பிட்டு கேட்குதுங்க, ஏங்க விஜய் சொன்னாரான்னு கேட்குது. என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் அவங்கள கேட்குறேன், விஜய் சொன்னாரா? எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, சென்சார் போர்டு மூலமாக படம் வெளியிட விடாமல் தடுக்கிறார்கள், இவர்கள் பாசிசவாதிகள் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். இதை பாருங்க, டெல்லிக்கு கூப்பிட்டு என்னது பண்ண ஏதாவது சொன்னாரா? அவங்க அமைதி, அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்றாங்கன்னு சொல்றீங்களா? யார் 2 பேர்? பாஜகவும் சரி, அவங்க சேர்ந்து பண்ணணும். இது அவங்களுக்கு எதிராக ஒரு ஓட்டு கிடைக்குது இல்லை. இப்போ திமுகவோட ஓட்டு பிரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது. சும்மா இருந்தாலும் திமுக ஓட்டு பிரியுது தான். அப்புறம் என்ன, இது வேற பண்ணணுமா? கொக்கை பிடிக்குன்னா கழுத்தை பிடிச்சாலும் கொக்கை பிடிச்சிடலாம். தலையில் வெண்ணெயை வச்சு அது வெயிலில் உருகி அது கொக்கு கண்ணு முன்னோன்னு அப்புறமா பிடிக்கலாம்னா, நீ தலையில் வெண்ணெய் வைக்கும் போதே கழுத்தை பிடிச்சிடலாங்க. இதெல்லாம் மேட்ரு கிடையாது. விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கூட்டணி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. நீ உட்காந்து பாசிசம் பாயாசம்னா அப்புறம் அதுலேயும் உறுதியாக இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வர்ற. அப்புறம் டைலாமா தான், டைலாமான்னு வருமா பாட்டு. விஜய் உறுதியா இல்லை எந்த ஒரு முடிவுலைங்கிற மாதிரி பார்க்கலாம். எங்கே இருக்க உறுதியா? நான் தான் சொல்கிறேன், இவருக்கு அரசியல் புரிதலே கிடையாது. கூட இருக்கிறதுக்காக புரியுமான்னு கேட்டால், தலைவரை ஸ்பெஷல் ஷோ 150 ரூபா டிக்கெட்டு 1500 ரூபா, அவ்வளோதான். அதை தாண்டி அது இல்லையா தூய்மை பணியாளர் தெரியாத தலைவர் எனக்கு, பொதுச் செயலாளர். ஒன்று இவர் சரியாக இருக்கணும், இல்லை பொதுச் செயலாளர் சரியாக இருக்கணும். 2மே டெம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது? சரி சேர்த்துக்கிட்டு ஏதாவது அரசியல்வாதிங்களான்னு பார்த்தா அதை ஒரு அரசியல்வாதியா? பணம் இருக்குது, மாப்பிள்ளை கூட சுற்றி இருந்தார், பிரசாந்த் கிஷோர் கூட்டம் அப்படி பண்ணியிருந்தார். அப்புறம் வந்தார், விசிகாவில் சேர்ந்ததுக்குன்னே ஒரு அரசியல்வாதி ஆகிடுவாரா? போராட்டம் களம் பல விஷயங்கள் இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. அங்கே கொஞ்ச நாள் 3 மாதமாக 2 மாதமாக வந்தார், இங்கே வந்தார், உடனே ஒரு அரசியல்வாதி ஆகிடுவாரா? அரசியல்ன்றது வேற இல்லை. அருண்ராஜ் ஆஃபீஸரு, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? இவர்களுக்கு முதல்ல தமிழை ஒழுங்காக பேச வருதா பார்த்தீங்களா? தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகன்றாங்க. கழகம்னா என்னது? சண்டை மூட்டுறது. தமிழகன்றாங்க, மொழின்றாங்க. மொழி அப்படின்னு சொல்ல வரல, லா வரமாட்டேங்குது, லகரம் வரல. மொழி தமிழ் மொழிக்காக நாங்கள் போராடுகிறோன்றாங்க. டேய் நீ கம்முன்னு இரு, அதுவே போதும், தமிழை கொலை பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அப்போ இவர்களுக்கு
பேச்சும் வரவில்லை, அரசியல் புரிதலும் இல்லை. இவர்களாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. நம்ம 40% தலைவரே. ஆனா அவங்களுக்கான ஒரு மக்கள் வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாங்க, அதெல்லாம் ஓட்டா மாறின ஒரு பெரிய வாக்கு வங்கி தானே சார் அதுதானங்க உங்களுக்கு? சினிமாவில் நடிச்சிருக்காருல்ல. ம். அப்போ அந்த சினிமாவில் நடித்தா சினிமாக்காரங்க ஏங்க இந்த கமருதீன் ஒருத்தன் பிக் பாஸில் அவன் இருக்கிற வரைக்கும் அந்த பையன் அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் ஒரு சராசரி மனுஷனை விட நீ சக போட்டியாளர்கள் பெண்களை இவ்வளோ கேவலமாக போடி வாடின்னு பேசுறது, எல்லாருக்கூடயும் சண்டை போடுறது. ஒரு நீங்கள் 60 கேமராவங்களை வாட்ச் பண்ணுறதுன்றதை பற்றி கவலையே இல்லாமல் அவன் அப்படி பொதுவெளியில் நடந்துக்கிறான்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருப்பான் பார்த்துங்க. இப்போ கல்யாணம் பந்தியில் சாப்பிட்றவங்க அப்படியே கேமரா வீடியோ எடுத்துகிட்டே வருவாங்க. நல்லா 3 சாப்பிட்ற பொம்பளையும் கூட பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் தான் அவன் வந்தோன்னே அப்படி எடுத்து அப்படி இல்லாட்டி சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அப்படி வச்சுட்டு இருப்பான். ஏன்? கேமரா நம்மளை பார்க்குது, ரொம்ப நாளைக்கு இது வீடியோவாக இருக்கும். அப்போ போய் அம்முன்னு போட்டு அமுக்கணும்னா அது ஒரு இதாகும்னு சொல்லிட்டு. அப்போது 60 கேமரா இருக்குன்னா நீங்கள் பிக் பாஸ் நடிக்கும் போது ஒரு 10 நாளைக்காவது கொஞ்சம் கேமரா அந்த ஃபியர் இருக்கும். நம்மளுக்கு கேமரா கவனிக்குதுன்னு ஸ்டைல்லாம் பண்ணிக்குவாங்க. போக போக கொஞ்சம் இயல்பு வரும். அந்த இயல்பு கூட பொதுவெளியில் நம்ம எப்படி நடக்கிறோன்னு ஒரு இயல்பு இருக்குல்ல. இப்போ நான் கேமரா முன்னாடி தனியாக நான் பேசுகிற வார்த்தையில் கேமரா முன்னாடி பேச முடியாது. வார்த்தைகளை பார்த்து தான் பேசணும். அப்போ கேமரா முன்னாடி அந்த பையன் அப்படி பேசுகிறான். ஆனால் அவன் வெளியில் வந்து அவ்வளோ வரவேற்பு இருக்குது. நான் கூட நேற்று போட்டிருந்தேன், ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்த ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. இது ஜனங்க வந்து அப்படி தான் கிரிஞ்சிகளையும் வாழ்த்துவார்கள். நெகட்டிவ் இந்த வாட்டர் மில்லான்னு ஒருத்தர் அந்த ஆள் என்ன இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி 3 படத்தில் நடிக்கிறான் அந்த ஆள். பிக் பாஸில் கூப்பிட்றாங்க. ஏன்? எல்லாமே பணமயமாகி விட்டது. நீங்கள் வந்து எது பண்ணாலும் உங்களை பயன்படுத்திட்டா அதை 10 பேர் பார்ப்பான் பாராட்டுவான்னா அவனை கூட்டு வந்து இந்த பிக் பாஸில் வை. பணம் இவங்களை காட்டு அவங்கள காட்டுன்னு. அந்த மாதிரி நீங்கள் ரசிக்கிறது ஜனங்க வந்து கண்டதே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் வர நடிகர், உச்ச நடிகர், 33 வருஷம் ஃபீல்டில் இருக்கார். அப்போ அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யும். அதுக்கு பிறகு இந்த 2 கட்சிகள் மேலே ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த ஜனங்க என்ன பண்ணோம், என்னமோ விஜய் வந்து கழட்டி மாட்டிடுற மாதிரி ஒரு மாற்றம் வரட்டுங்க இந்த தடவை போடுவாங்க அப்படின்னு. அதனால தான் சொல்கிறோம், ஒரு 20% கிட்ட ஒரு வாக்குகள் அவருக்கு வரலாம். அதில் மேஜர் டிஎம்கிட்டேருந்து பிரிக்கிறார். அது அவர் ஸ்பாய்லராக இருப்பார். அந்த ஆமாம், அந்த 20%யும் நம்ம ஏன் என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தால் பயன்படுத்த முடியாது? நீ தான் வந்தல்ல, பிரச்சனைன்னு வந்து எங்கள்கிட்ட வந்தல்ல, வா சேர்ந்து இருப்போம் அப்படின்னு கூட்டணிக்கு இதே திமுக வீழ்த்துவோம், உனக்கு தானே நல்லது அப்படின்னு போகுது. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.